Good afternoon, everyone. Nice to see so many women in one firm. Like, I never expected this. I thought, okay, it will be a very small crowd, but seeing so many women in a crowd itself it's really very inspiring, and I would like to thank Mrs. and Mr. Arivalingan for giving me this opportunity. In the face, ரொம்ப casual பேசுவோம் நம்ம. Some topic will just start, okay? Womenக்கு வந்து career எந்த அளவுக்கு important. அதே மாதிரி ஆர்கனைசேஷன்ல எப்படி career growth வந்து நம்ம வந்து எப்படி grow பண்ணலாம் அப்படின்ற ஒரு டாபிக் நம்ம பேசுவோம். சரியா? இப்போ வந்து women வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் ஒரு क्वेश्चनோட ஸ்டார்ட் let me ask you one small question. ஏன் வந்து அந்த காலத்துல வந்து men வந்து கெரியர்ன்றது மென்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றதுனால நம்மளுக்கு சொல்லி இது பண்றாங்க. ஏன் விமனால முடியாதா? இல்ல விமன் இஸ் நாட் கேப்பபிள் ஃபார் தட் ஃபீல் பண்றீங்களா? ஸோ வாட் டு யூ ஃபீல்? ஸோ விமன் ஆல்சோ அவங்க வந்து கெரியரை வந்து கண்டிப்பா வந்து வேணும். நம்மளுக்கு வந்து சொசைட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லலன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. விமனுக்கு கெரியர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அப்படியெல்லாம் இல்லை. விமனுக்கு கெரியர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று சொல்றேன். ஒரு ரெண்டு லேடிஸ் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒரே காலேஜ்ல வந்து படிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஒரே பெஞ்ச், ஒரே கோர்ஸ் எடுத்து படிக்கிறாங்க. அதே மாதிரி எல்லாமே வந்து ஒரே மாதிரி மார்க், ஒரே சப்ஜெக்ட். ரெண்டு பேருமே வந்து லைக் ஒரே மாதிரி எல்லாமே, ரெண்டு பேருக்கும் ஒரே ஆம்பிஷன் ஆல்சோ லைஃப்ல. ரெண்டு பேரும் நல்லா வந்து we have to grow together அப்படின்ற ஒரு ஆம்பிஷனோட இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் எல்லாமே அவங்க படிப்பு எல்லாமே முடியுது. அவங்க காலேஜுமே வந்து முடிச்சுட்டு they are just going out. அப்ப கோயிங் அவுட் அதுல வந்து ஃபர்ஸ்ட் கேர்ள் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேர்ள் என்ன பண்ணுவாங்கன்னா she wanted to build her career. அதனால she will work very hard. நிறைய வந்து ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து கத்துக்குவாங்க. she wanted to grow in her career. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எல்லாமே லீடர்ஷிப் ஸ்கில்ஸ்ல இருந்து எல்லாமே கத்துக்கிட்டு she will become a professional. ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனலா ஆயிடுவாங்க. பட் whereas the second girl, she is also intelligent. அவளும் அதே தான் படிச்சிருக்காங்க. she is also a business எல்லாமே பண்ற ஒரு கேப்பபிள் இருக்கிற பர்சன். பட் அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்ததுன்னா ஆல்வேஸ் ஷி டிபெண்ட்ஸ் ஆன் சம்பன். அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட டிபெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபேமிலி டிபெண்ட் பண்ணி, ஏன்னா அவளோட இது வந்து கெரியர்ல க்ரோ ஆகணும்ன்ற ஒரு ஸ்ட்ராங்கான இன்டென்ஷனுக்கு அண்ட் அதோட எப்படி அதை கொண்டு போகணுன்றது வந்து ஷி டிடன்ட் நோ அபவுட் இட். அப்படி இருக்கும்போது அவ எப்பவுமே ஒருத்தங்க டிபெண்ட் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா அட் த எண்ட் ஆஃப் த டே வாட் ஷி ஃபீல்ஸ் இஸ் ஐயோ நம்ம லைஃப்ல ஏதோ மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்னு 10 வருஷம் கழிச்சு யோசிச்சு பாக்குறாங்க. பட் அப்ப யோசிச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கேர்ள் வந்து ஷி இஸ் வெரி இண்டிபெண்டன்ட். அவங்க ஒரு நல்ல ஒரு கெரியருக்கு வந்துட்டாங்க. அவங்க கெரியருக்கு வந்துட்டு வயசு இண்டிபெண்டன்ட். இப்போ வந்து நம்ம வந்து கெரியர்ன்றது வந்து காசு சம்பாதிக்கிறோம் அதுக்குன்னு நினைக்கிறோம். நோ, இட் இஸ் நாட் லைக் தட் அட் ஆல். இட் இஸ் ஃபுல்லி உங்களோட ரெஸ்பெக்ட் நீங்க ஏர்ன் பண்றீங்க. உங்களை பார்த்துதான் மற்றவங்களும் வந்து அந்த இன்ஸ்பிரேஷனா நீங்க நிற்க போறீங்க. என்னைக்குமே யோசிச்சுக்கோங்க, விமனோட கெரியர் இஸ் விமன்ஸ் பவர். இட் இஸ் a very powerful word which I read very recently. நான் படிச்சிருந்தேன். விமனோட கெரியர் தான் விமனோட பவரே. அந்த கெரியர் இருக்கும்போது யூ கேன் ஸ்டாண்ட் போல்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எனிவன் அண்ட் எவ்ரிவன். இது வந்து நாட் ஓன்லி இந்த அஃபிஷியல் இதுவே கிடையாது. இப்போ ஒரு ஃபேமிலி இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு குழந்தைங்க இருப்பாங்க. உங்க குழந்தைங்க உங்களை பார்த்து தான் வளர்றாங்க, அம்மாவா இல்லையா? ஸோ அம்மா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அந்த குழந்தை என்ன நினைக்கும், ஓகே நம்மளும் அம்மா மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆகணும், நம்ம லைஃப்ல வந்து இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும், நம்மளுக்கும் ஒரு டார்கெட் இருக்கும், நம்மளும் வந்து ஒரு ஆண்டர்பிரனராவோ இல்ல ஒரு நல்ல ஒர்க்கிங் பர்சனாவோ ஒரு கெரியர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க, அம்மாவா இல்லையா? இதே ஒரு அம்மா வந்து ரொம்ப ஹவுஸ் ஒய்ஃபா ஒரு மாதிரி டிபெண்டா ரொம்ப இதுவா இருந்தா என்ன நடக்கும்? அந்த குழந்தைக்கும் ஒரு கோல் இருக்காது. ஓகே அம்மா அப்படி இருக்காங்க, நம்மளும் அப்படி இருந்துட்டு போலாம் அப்படின்றது தானே அவங்களுக்கு தாட் இருக்கும். they not have அந்த கெரியர். ஸோ உங்க குழந்தைங்க உங்களை பார்த்து தான் கத்துக்கிறாங்க. ஸோ அதனால நீங்க எந்த அளவுக்கு வந்து நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது மட்டும் இல்ல, இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம பெப்சியோட சிஇஓ உங்களுக்கு தெரியுமா, இந்திரா நோயல். அவங்க வந்து நம்மளோட சென்னை பொண்ணு. அவங்க இன்னைக்கு அவங்க எங்க உட்கார்ந்து இருக்காங்கன்னு பாருங்க. ரொம்ப நார்மலான மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நம்மள மாதிரியே தான் அவங்க வந்து வந்தது. ஆனா கடைசியில அவங்க வந்து அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் எல்லாமே டெவலப் பண்ணி கம்பெனியோட ரொம்ப அழகா வந்து மூவ் ஆயிருக்காங்க. இப்ப நிறைய பேர் இருக்காங்க கம்பெனி கூட வந்து ஜெல் ஆக மாட்டாங்க. அவங்க நினைப்பாங்க நம்ம இல்லைன்னா வந்து கம்பெனியில வந்து இப்போ ஒரு ஆள் வேலையை விட்டு போயிட்டா 10 பேர் சேர்ந்து வேலையை விட்டு போறாங்க. That doesn't bring the leadership quality. If you are really you wanted to become a leader, what you should do? மற்றவங்க சொல் பேச்சை வந்து கேட்கணும்ன்ற அவசியம். You have your own தாட் ப்ராசஸ் இருக்கும். நீங்க நல்லது கெட்டதெல்லாம் வந்து நீங்க கத்துக்க உங்களுக்கு புரியும்.
புரியாம கிடையாது. யூ ஆர் மெச்சூர்ட் எனஃப் டு நோ ஆல் குட் அண்ட் பேட். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து மேனேஜ்மெண்ட்ல இன்னைக்குமே ஓனர்ஷிப் எடுத்துக்கிட்டு நீங்க அவங்க கூட டிரைவ் பண்ணி போனீங்கன்னா யுவர் லைஃப் யூ வில் அச்சீவ் த ரோல்ஸ். நீங்க என்ன வந்து வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து அச்சீவ் பண்ணுவீங்க. அப்படிதான் இந்திரா நோயல் வந்து அந்த அளவுக்கு ஷி டிட் அ ஹார்ட் ஒர்க். அது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணிருக்காங்க, இன்னைக்கு அவங்க கிட்ட வந்து த்ரூ அவுட் த குளோப் வந்து ஷி இஸ் வெரி வெல் நோன் விமன். அம்மாவா இல்லையா? மிடில் கிளாஸ் கேர்ள், சென்னை கேர்ள், நான் எக்ஸாம்பிள் எங்கேயோ எடுக்கல, சென்னை கேர்ள் is now the leader of whole corporate global level. அவங்க வந்து எல்லாருக்கும் தெரியும். அவங்கள நம்பி 2500 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. விமன் எம்ப்ளாயிஸ் மட்டும் நான் சொல்றேன், not the overall employees. Only women employees, 2500 employees are working. So she has become a role model for all the 2500. So why can't we do it? நம்மளால முடியுமா முடியாதா? கேட்கல. முடியணும், முடியும். நம்மளாலையும், அவங்களால முடியும்னா நம்மளாலையும் கண்டிப்பா முடியும். புரியுதா? சோ அதனால ரொம்ப வந்து நீங்க இது பண்ணுங்க. அதே மாதிரி யூ ஹேவ் டு, இட்ஸ் நாட் அதான் சொல்றேன், காசு பணம்ன்றது தூக்கி வைங்க. ஐ நோ எவ்ரி ஃபேமிலி நீட்ஸ் மணி, ஆல் தட் இஸ் இம்பார்ட்டன்ட், நான் இல்லைன்னு சொல்லவே வரல. பட் அகெயின் யோர் செல்ஃப் ரெஸ்பெக்ட், யோர் இண்டிபெண்டன்சி, இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கெரியர்ன்றது இட் டசன்ட் டிஃபைன் எனி ஜெண்டர். மென்னுக்குனா கெரியர், விமனுக்குனா கெரியர் கிடையாது. நோ, இட் இஸ் நாட் லைக் தட். அந்த காலத்துல சொல்லுவாங்க, முதல்ல நீ குடும்பத்தை பாரு, அப்புறம் வந்து நீங்க வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப விமன் ஆர் நாட் லைக் தட். நிறைய வந்து தே ஆர் என்டர்பிரினர்ஸா இருக்காங்க, சிஇஓஸா இருக்காங்க, பொலிட்டிக்கல் லைன்ல இருக்காங்க, ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் வந்து எல்லா இடத்துலயுமே விமன் இல்லாத இடமே கிடையாது. அண்ட் யூ நோ அதர் திங், விமன் ஹேஸ் அ வெரி குட் ஸ்ட்ராங் மல்டி டேலண்டிங் இருக்கு விமன் கிட்ட, which men doesn't have. I'm very sorry for that. I hope you will agree to this. மென்னோட விமனுக்கு வந்து மல்டி டேலண்டிங், கரெக்டா மேம் சொல்றது. ஸோ மென்னோட விமனுக்கு வந்து மல்டி டேலண்டிங் வந்து விமனால பண்ண முடியும். அதே மாதிரி நாட் ஓன்லி மல்டி டேலண்ட், எமோஷனலா நம்மளால கனெக்ட் பண்ண முடியும், நம்ம அவங்களோட சிச்சுவேஷன்ஸை புரிஞ்சுக்க முடியும். We can handle things better than a man actually. So we have to be very strong in that. நான் என்னோட லைஃப்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிளே சொல்றேன். கம்பெனியில வந்து எப்படி வந்து ஒரு பையன் வந்து க்ரோ ஆக முடியும். இப்படி நீங்க நினைக்கிறீங்க, ஓகே மேம் எங்களுக்கு வந்து கெரியர் எல்லாம் இம்பார்ட்டன்ட் தான், ஆனா நாங்க ஏன் இங்கே இருந்து நாங்க வேலை பார்க்கணும், நாங்க எங்க வேணாலும் போய் வேலை பார்க்கலாமே அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். ஓகே, தட் இஸ் வெல், தட் இஸ் யோர் பியூர்லி யோர் டிசிஷன். பட் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஒன்று சொல்றேன். என்கிட்ட ஒரு பையன் வந்து, we run a hotel, as she said, we run a hotel. ஓகே, எங்களுக்கு ஒரு 75 rooms ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதுல வந்து என் பையன் கிட்ட வந்து ஒரு 10 years பேக் ஒரு பையன் வந்து ஒரு ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட் வந்து ஜாயின் பண்ணியிருக்கான். அவனோட ஒர்க் என்ன, பெட் மேக் பண்றது, வாஷ்ரூம் கிளீன் பண்றது, ரூம் நீட்டா வைக்கிறது, இவ்வளவுதான் அவனோட ஒர்க். சரின்னு சொல்லி அவனுக்கு அதெல்லாம் சேலரி ஃபிக்ஸ் பண்ணி நாங்க இது பண்ணியிருந்தோம். பட் அல்டிமேட்லி என்னாச்சு, எண்ட் ஆஃப் த டே வந்து நாங்க என்ன பண்ணோம், அவன் வந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸ்ல நின்றுட்டு அந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து என்ன பண்றான்னு சொல்லி அப்படியே ஃப்ரீ டைம்ல நின்று பார்த்துட்டே அப்சர்வ் பண்ணோம். அப்படியே ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறது ஒன்னொன்னா வந்து அப்சர்வ் பண்ணிப்பான். அப்போ வந்து we saw, okay, he is into it. அவனுக்கு வந்து ஒர்க்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, கம்பெனியோட க்ரோ ஆகணும்னு நினைக்கிறாங்க. அப்ப இமீடியட்லி we put him into ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்டா போட்டோம். ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்டா போட்டோன்னே கொஞ்ச நாள் அப்படியே ஒர்க் பண்ணிட்டு அவனோட இன்ட்ரெஸ்ட் இன்னும் அதிகம் அவன் என்ன பண்ணா, அவன் ரிசர்வேஷன்ஸ் எப்படி, ஹோட்டல் புக்கிங்ஸ், கெஸ்ட்டை ஹேண்டில் பண்றது, கம்ப்ளைண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லி இது எல்லாமே அவன் பண்ணிட்டு இருந்தான். சரி, அது he was doing good. அப்ப உடனே ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜர், so he is growing with the company. பாத்துக்கோங்க, அவனோட இன்ட்ரெஸ்ட், லெவல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவன் வந்து காட்ட வந்து கம்பெனியோட சேர்ந்து க்ரோ பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஐ டெல் யூ, இன்னைக்கு நான் சொல்றேன், this note it down, his name is Sri Guru Ganeshan, என்னோட ஜெனரல் மேனேஜர். he is right now working there with us. அவர் வந்து ஒரு ஃப்ரண்ட் ஆஃப் ஹவுஸ் கீப்பிங் பாயா வந்து இன்னைக்கு வந்து he is sitting there as a general manager. ஸோ கம்பெனி வந்து கண்டிப்பா கம்பெனியில வந்து if you grow together, கம்பெனியோட இதுல வந்து நீங்க இது பண்ணீங்கன்னா you will really have a bright future. and leadership qualities are very very important. ஓனர்ஷிப் கண்டிப்பாக எடுக்கணும். சரி, என்னடா இருக்கு, நம்ம வேலையை நம்ம பார்த்துப்போம், அவங்க வேலையை அவங்களுக்கு கிடையாது. ஒன்லி எல்லா கையும் ஒன்று சேர்த்தாதான் ஆர்கனைசேஷன் மூவ் ஆகும். அந்த ஆர்கனைசேஷன்ல உங்களோட growth will define how you take your ownership, how you define yourself, how you deliver your things. அதெல்லாம் நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா கண்டிப்பா you will have a very bright future. and as a woman I say career is very important. so I really wish everyone grow very high. அறிவாலயம் வந்து மேம் வந்து நிறைய பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணணும். each one I have to see as a ஒரு பிரான்ச் ஒரு ஹெட்டா வந்து உங்களுக்கு போடணும்னு ஆசைப்படுறேன். and I wish you all a very best. Thank you.